அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்று ஆடி அமாவாசை. எங்களுடைய தமிழர் வரலாற்றில் பலருடைய வீடுகளில் தாய் தகப்பனை இழந்தவர்களுக்காக அவருடைய முக்கியமாக தகப்பனை இழந்தவர்களுக்காக சமைச்சு படைத்து வெளியில் நாங்கள் ஊரில் இருந்தால் காகத்துக்கு வச்சு தான் சாப்பிடுவார்கள். அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசை என்றால் என்ன என்பதை அம்மாவிடம் கேட்க இருக்கிறேன். அவர் முகத்தை காட்ட விருப்பமில்லை, இருந்தாலும் அவர் இந்த ஆடி அமாவாசை வேண்டாம் என்னென்று சொல்லுங்கம்மா, என்னென்று விளக்கமாக சொல்லுங்க. தகப்பன் இல்லாத விரதம் இருந்து மரக்கறி சோறு சமைச்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். காகத்துக்கு வச்சு தான் சாப்பிடணுமோ? ஊர்லேண்டா காகம் இருக்கு, இங்கே இருந்தாலும் காகம் கிள்ளி எறிஞ்சு போட்டு சாப்பிடுவோம். கிள்ளி வெளியில் தான் இப்போ தோட்டத்துக்குள்ள பறவைகள் வருந்தானே. அப்போ இப்போ படைக்க போறீங்களா? இதுதான் அந்த கோப்பை ஆகுமே என்ன, இப்போ வாழையில மாதிரி கோப்பை. சரி, படையுங்க. ஆடி அமாவாசைக்காக இன்று மரக்கறி தான். மற்ற பாத்திரங்களும் வழக்கமாக சமைக்கிற பாத்திரங்களில் சமைக்க மாட்டோம். விசேடமாக அங்கே அதுக்குரிய பாத்திரங்கள் வைக்கப்பட்ட வேண்டி வைத்திருப்பார்கள், சமைப்பார்கள். இங்கே பாருங்கள், படையல் நடக்குது. சாம்பிராணியும் கொளுத்தப்பட்டிருக்கு. ஒரு 4-5 கறி இருக்கு நினைக்கிறேன். பருப்பு, கரச்சம்பல், பைத்தங்காய், அப்பள பொரியல், அது இன்னும் ஒரு குழம்பு கறின்றது இது வைத்திருக்கு. சரி, தண்ணியும் செம்பில் வைப்பார்கள். வைத்து வெளியில் கொண்ட தோட்டத்துக்குள்ள பறவைகள் பிறந்தானே, அந்த பறவைகளுக்காக அவை சாப்பிடணும். சாப்பிட்ட அப்புறம் மனிதர்கள் சாப்பிடுவார்கள். இது எங்களுடைய ஒரு பண்பாடு. தகப்பனை இழந்தவர்களுக்காக செய்யப்படும். ஆடி அமாவாசை விரதம் பிடிப்பார்கள். மற்றது சமைச்சு படைத்து வெளியில் பறவைகளுக்கு வச்சுட்டு உண்பார்கள். சரியா? உங்கள் வீடுகளிலும் இப்படி தகப்பனை இழந்தவர்களுக்காக ஆடி அமாவாசை பிடிப்பவர்கள். இதை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கும் இந்த விளக்கங்களை சொல்லும்போது அது ஒரு எங்களுடைய பண்பாட்டில் ஒன்றாக கருதப்படும். சரி, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொண்டது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். வெளியில் பறவைகளுக்கு இங்கே காகம் பெறாதானே, அப்போ தோட்டத்துக்கு கொண்ட வைக்க போகிறோம். பாருங்கள். ஓகே, அடுத்து கொண்டு வாங்க. ஏன் படையலுக்காக கொண்டு வைக்க போகிறோம். சரி, இதில் வைக்க வச்சிருக்கியா? சரி, இப்போ தோட்டத்துக்குள்ளே வச்சிருக்கு. நீ பறவைகள் வந்து சாப்பிடணும். இன்றைக்கு ஆடி அமாவாசைக்கு எல்லாம் சமைச்சு மரக்கறியில் சமைச்சு படைச்சாச்சு. இது தகப்பன் இல்லாதவர்கள் செய்கிற ஒரு தொண்டுன்னு சொல்லப்படுகிறது. எனக்கு தகப்பன் 6 வயதிலே இறந்துட்டார். அம்மா பிறந்த அண்டே இறந்துட்டார். இருந்தாலும் ஒரு 12 வயது மட்டும் ஆடி அமாவாசை அங்கே சின்னம்மா பெரியம்மாக்களோட இருக்கைக்கு அவர்களை செய்வார்கள். எனக்கு கீழ்மலைக்கெல்லாம் போகும். இங்கே பிறகு ஒரு இடையில விட்டாச்சு. இப்போ மீண்டும் கடந்த சில வருடங்களாக இங்கே இவர்கள் செய்வார்கள். என்னுடைய மனைவி செய்வார். அதுக்கு நானும் சில உதவிகள் செய்வேன். இவ்வளோதான். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஆடி அமாவாசை முடிஞ்சு இப்போ சமைச்சு சாப்பிட்டோம். இப்போ வெளியில் ஓப்புரா பிரதம ஒரு கோயிலுக்கு பூப்புறாவோடது. சரி, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும். நன்றி. ஓகே.